ஈஸ்வரிக்கு இனிமேலாவது நல்ல புத்தி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் சுற்றுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் செல்வி இந்த இடத்துல வச்சு தானே எகத்தல்லம் பண்ணோம் அப்படின்னு இப்போ ஈஸ்வரி யோசிச்சு பார்க்குறாங்க. அறத்தையெல்லாம் எடுத்து சின்ன மருமகளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது இந்த ஈஸ்வரிக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஒரு பக்கம் தாமரை மாமா நம்ம கழுத்தில் தாலி கட்டுவார்னு நினச்சா இந்த பொண்ணு அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டா. குழந்தையும் இவளையும் இந்த வீட்டில் தாங்குன்னு தாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம மோகனா ஒரு பக்கம் வருத்தத்தில் இருந்தாலும் நம்ம பாட்டியும் மலரக்காவும் நல்லாவே பார்த்துக்கிறாங்க நம்ம தமிழ்ச்செல்வியை. போக போக நம்ம சேதுனுடைய மனசும் மாறப்போகுது. சேது முழு மனசோட நம்ம தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்தவங்க முன்னாடி கோபமாக இருக்கிற மாதிரி சீனை போடுறாரு இந்த சேது. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், பெரிய வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. நான் சொன்ன தப்புக்கு அதுதான் தண்டனை, என்னுடைய பொய்க்கு தண்டனை வேணுன்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே அந்த சின்ன அவுட் ஹவுஸில் இருந்துக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்